ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஹாப்பி பொங்கல். பொங்கலை செலிப்ரேட் பண்ணுங்கள். கரும்பு சாப்பிடாம பொங்கலை ஃபினிஷ் பண்ணாதீங்க. எல்லோரும் கரும்பு நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா எனக்கு கரும்பு ரொம்ப பிடிக்கும். நானும் கரும்பு சாப்பிடுவேன். அதனால் சொல்லுறேன். ஸோ எனக்கு வந்துட்டு கொஸ்டின் வந்தது இந்த வீட்டோட அடுப்பை பற்றி. சரி, இன்றைக்கி அதுக்கு கொஸ்டின் ஆன்சர் முடிச்சு விட்ருவோம் அப்படி சொல்லிட்டு தான் அதுக்கு ஆன்சர் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஸோ இந்த அடுப்பை பற்றி கேட்டிருந்தீங்க இல்லையா? நானும் என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டேன். அது என்னென்னா, எங்கள் மேமா இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மாவோடைய அப்பா கட்டின வீடு, அந்த பழைய வீடு. அதுக்கு தான் அது தரவாடன்னு பேர் வேறு. ஸோ அவர் சொன்னார், 60 வருஷத்துக்கு முன்னாடிலாம் மண்ணால் ஆன வீடு தான் இருந்துச்சுங்களாம். அந்த மண்ணால் ஆன அடுப்பு தானா. அதுக்கு மேலே சிமெண்ட்டு போட்டாங்களாம். 60 வருஷமாகவே மண்ணால் தான் இருந்துச்சான் அடுப்பு. அதுக்கப்புறம் தான் சிமெண்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த டைல்ஸு போட்டாங்களாம். பெருசாக ஒன்றும் அதுபெல்லாம் கிடையாதான். இவங்க இருந்த காலத்துலேயே மண்ணில் தான் இருந்துச்சான். அப்படியே டெவலப் ஆக ஆக சிமெண்ட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் டைல்ஸு போட்டாங்க. இது ரொம்ப பழைய வீடு இல்லை. எல்லாருமே இந்த வீட்லேயும் இந்த அடுப்பில் தான் வந்துட்டு எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் சமையல் நடந்திருக்கு. எல்லாருமே சேர்ந்து ஒரு 10-15 பேர் சேர்ந்து சமைக்கவும் எங்கவும் செஞ்சுருக்காங்க. எந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்தாலும் இந்த வீட்டில் இந்த அடுப்பில் தான் சமைப்பாங்களாம். இங்கே சமைச்சு தான் எல்லாருக்கும் கொடுப்பாங்களாம். எல்லா வீட்டுக்கும் ஷேரிங்கும் போயிருக்கு. எங்கள் மச்சனை கூட சொன்னாங்க, பாப்பாவோடைய பிறந்தநாளுக்கும் இங்கே தான் வந்துட்டு ஆளை வர வச்சு செய்யணும். அதாவது அவங்கக்கிட்ட நம்ம ஆர்டர் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லோரும் உட்காந்து காய் கட் பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரிலாம் நம்மலாம் நைட்டு முழுக்க முழிச்சிருந்து ஹெல்ப்லாம் பண்ணணும். ஆளுங்க நம்ம வீட்டில் வந்து இங்கே வந்து தான் சமைக்கணும் அப்படின்னு எங்கள் மச்சனனோட ஆசை. ஸோ அது ஒத்த காலில் நிற்கிறாங்க. ஹஸ்பண்டும் சரி அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு இருக்காங்க. இந்த வீட்டோட அடுப்பு பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ராசின்னு நினைக்கிறேன். எல்லா நல்ல விசேஷத்துக்கும் இந்த வீட்டில் தான் நடக்குது. இப்போ எங்கள் வீட்டுக்கும் இங்கே தான் நடக்குது. பெருசாக ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், சொல்லிட்டேன் விஷயம். இவ்வளோதாங்க. ரொம்ப பழைய வீடு, பழைய அடுப்பு. அப்படியே டெவலப் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ சித்தி தான் இதெல்லாம் டெவலப் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் 4வது மாமியார் 3வது மாமியார் வரைக்கும் இங்கே தான் இருந்திருக்காங்க. அப்புறம் அவங்கவுங்க செப்பரேட் ஆகிட்டு போயிருக்காங்க. அது முன்னாடி வரைக்கும் இந்த வீட்டில் இந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இங்கே தான் அவங்களும் சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. அவங்கெல்லாம் வாழ்ந்த வீடு இது. அவங்கெல்லாம் சமைச்ச அடுப்பு தான் இது. இது பல கைக்கு மாறி இப்போ இன்றைக்கி நானும் வந்திருக்கேன் இந்த அடுப்பில் சமைக்கிறதுக்குன்னும் போது ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ சித்தி இருக்காங்க. ஸோ அவங்க தான் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா. அவங்களுக்கு அப்புறம் அவங்க பையன் 2வது பையனுக்கு தான் போகும். அவரோட ஜெனரேஷனில் இது இன்னும் கூட டெவலப் ஆகலாம். இவங்க ஜெனரேஷனுக்கு இவ்வளோ தூரம் டெவலப் ஆகிருக்கு. நான்லாம் என்ட்ரு ஆகும்போது பார்த்திங்கன்னா மண்ணில் இந்த நம்ம பழைய வீடெல்லாம் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும். உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மண் தான். இந்த ஈரப்பதம் இருக்கும். நம்ம நிற்கும்போது இந்த மழை காலத்தில் ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அது நல்லாவே தெரியும். நான் வந்தப்போலாம் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டாங்க சித்தி. அவங்க தான் எல்லாமே பண்ணி மெயின்டைன் பண்ணி சூப்பராக வச்சுட்டு இருக்காங்க. அடுத்த ஜெனரேஷனை இதை விட மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வேறு மாதிரி மாறும் இந்த வீடு. இப்போதைக்கு சித்தியோட கண்ட்ரோலில் இருக்குது எல்லாமே. அவ்வளோதாங்க இந்த அடுப்போட ரகசியம்.